ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். உனக்கு எந்த உறவும் நிரந்தரமில்லை. யார் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர்களின் மீது நான் உண்மையான அன்பை வைக்கின்றேன். அவர்களும் என் மீது அன்பு வைப்பது போலத்தான் தெரிகின்றது. ஆனால் இறுதியில் அவர்கள் என்னை தவிக்க விட்டு சென்று விடுகின்றார்கள். நான் மட்டும் அவர்களுடைய நினைவில் இருக்கின்றேன். அவர்களை மறக்கவும் முடியாமல், நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் அடுத்தவர்கள் மீது பாசம் வைக்கக்கூடாது என்று மனதளவில் உறுதியாக இருந்தாலும், யாராவது ஒருவர் அன்பு என்ற வார்த்தையை கூறினாலே நான் அவர்களுக்கு அடிமையாகி விடுகின்றேன். ஆனால் பின்னாளில் நானே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதுதான் நான் திருந்துவேன் என்று உன்னை நீயே கடிந்து கொள்கின்றாய். எனக்கு நிரந்தரமான உறவு என்று இவ்வுலகில் யாருமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். தங்கமே, கவலை கொள்ளாதே. இத்தனை உறவுகள் உன்னை விட்டு சென்றதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் யாரும் உனக்கு நிரந்தரமான உறவு அல்ல. நான் உனக்கு ஒரு நிரந்தரமான உறவை அடையாளம் காண்பிக்கின்றேன். அவரே உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காக இருப்பார். உன்னை விட்டு எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னுடைய கஷ்டத்திலும் அவர் உன்னுடன் இருப்பார். உன்னுடைய சந்தோஷத்திலும் அவர் உன்னுடனே இருப்பார். காசு பணம் வந்தவுடன் அடுத்தவர்களை மறந்து செல்லும் இவ்வுலகத்தில் உன்னிடம் எதுவுமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டாலும் இந்த உறவு உன் அருகிலேயே இருக்கும். அப்படிப்பட்ட உண்மையான உன்னதமான உறவை நான் உனக்கு அடையாளம் காண்பிக்கின்றேன். அவர் உன்னிடத்தில் வரும்பொழுது உனக்கு அறிமுகமே இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் பழகிய கொஞ்ச நாளிலேயே உனக்கு அவர் அடிமையாகி விடுவார். உன் அன்புக்கு அடிமையாகி விடுவார். உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்ற நிலைக்கு அவர் வந்து விடுவார். அதன் பின்பு உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிரந்தரமான உறவாக அவர் மட்டுமே இருப்பார். நீ அழும்பொழுது உன் முதுகில் தட்டி கொடுக்கும் நல்ல நண்பனாகவும், நீ தோள் சாயும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க உற்று துணையாகவும் என்றும் உன் அருகிலேயே இருந்து கொண்டு எனக்கு பதிலாக அவர் உன்னை பாதுகாப்பார். அப்பேற்பட்ட நபரைத்தான் நான் உனக்கு அனுப்ப உள்ளேன். இனிமேல் அழுகாதே. உன் வாழ்க்கை சந்தோஷமான திசையை நோக்கி செல்ல உள்ளது. நீ சந்தோஷத்தில் பயணிக்கப் போகின்றாய். நிம்மதியாக சற்று பொறுமையாக இரு. ஓ முருகா.